you for this wonderful day, Lord. Thank you for being with us, Lord. Lord, we pray that, Lord, as we come before you on this morning, every day, Lord, your grace is sufficient for us, Lord. Your grace is new every morning, Lord. We pray that, Lord, you speak to us, Lord, through sister, Lord, in today's manna, Abba Father. Be with us, Lord. Lead us, Lord. Cleanse us, Lord, and help us, Lord, to hear and obey your word, Lord. In Jesus' name, amen. ஆமென். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை ஷீபா சைன் சிஸ்டர் நம்மோடு கூட கொண்டு வருவாங்க. பிரைஸ் லார்ட். வெல்கம் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். நம்ம சங்கீதம் 58 நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். சுஜாதா சிஸ்டர், சங்கீதம் 58 வாசிக்கலாமா? ஓகே சிஸ்டர். மௌனமா இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள். பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள். துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களுக்கு இருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனைப் போல் இருக்கிறார்கள். தேவனே, அவர்கள் வாயிலுள்ள பற்களை தகர்த்து போடும். கர்த்தாவே, பாலசிங்கங்களின் கடைவாய் பற்களை நொறுக்கிப்படும். கடந்தோடுகிற தண்ணீரைப் போல் அவர்கள் கழிந்து போகட்டும். அவன் தன் அம்புகளை தொடுக்கும் போது அவைகள் சின்ன பின்னமாய் போக கடவது. கரைந்து போகிற நத்தையைப் போல் ஒளிந்து போவார்களாக. ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தைப் போல் சூரியனை காணாதிருப்பார்களாக. முள் நெருப்பினால் உங்கள் பானையில் சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவார். பழிவாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழுவான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்குடைய இரத்தத்திலே கழுவுவான். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். ஆமென். ஆமென். சோ நம்ம நேற்றைய தினத்துல 5 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம 6ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பார்க்க போறோம். அப்போ நம்ம இது ஒரு இம்ப்ரகேட்டரி சாம்ஸ், நியாய தீர்ப்பின் சங்கீதம் என்று சொல்லி பார்த்தோம். சவுலுடைய ஜனங்கள், சவுலுடைய அபிஷியல்ஸ் அந்த தாவீதை ஒரு தேச துரோகி என்று சொல்வது நிமித்தம் பொய்யான காரியங்களை சவுல் கிட்ட சொல்லி கொடுக்கிறதுனால ராஜாக்களை குறித்தும் துன்மார்க்கரை குறித்தும் சவுல் எழுதுறத நம்ம இதுல பாக்குறோம். அப்போ 6வது வசனத்துல அவர் சொல்றாரு, தேவனே, அவர்கள் வாயில் உள்ள பற்களை தகர்த்து போடும். கர்த்தாவே, பால சிங்கங்களின் கடைவாய் பற்களை நொறுக்கி போடும் என்று சொல்றத நம்ம பாக்குறோம். அப்போ இந்த கடைவாய் பற்கள், ஃபேங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ்ல பாக்குறோம். இந்த கிரைண்டர் டீத் அப்படின்னு சொல்றோம். அப்போ அது மெயினா ஒரு சிங்கத்திற்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னா அதனுடைய பற்கள் தான். அதுக்கு எவ்வளவுதான் கிளாஸ் இருந்தாலும், அது தன் கைகளால கால்கள் அதெல்லாம் கொண்டு பீறினாலும் ஒரு பல் இல்லாத சிங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒண்ணுமே கிடையாது. சோ ரொம்ப கூர்மையா வலிமையா உடைப்பதற்கு, அதனுடைய அந்த பிரேய கிழிப்பதற்கு அது பயன்படுத்தப்படுகிறது. அப்போ தாவீது என்ன சொல்றாரு, அவங்களுடைய அந்த எனிமீஸ சிங்கத்திற்கு ஒப்பிடுகிறார். பற்களை தகர்த்து போடும், அதெல்லாம் நீங்க நொறுக்கி போடுங்க அப்படின்னு சொல்றத பாக்குறோம். அப்போ அது என்ன குறிக்குதுன்னா, அவங்க எதுவுமே நன்மை செய்யலனா கூட பரவாயில்ல, தீமை செய்வதற்கு அவங்க அவங்களுடைய திறனை இழந்துடணும். They should be deprived of their ability to do any sort of evil. நம்ம சத்ரு அவங்க அது ஒரு பாம்பின் விஷம் அவங்க வாயில இருக்குன்னு சொல்லி நம்ம நேற்று தினத்துல பார்த்தோம். இன்னைக்கு அது சிங்கத்திற்கு உரிய அந்த கடைவாய் பற்களை பத்தி சொல்றத பாக்குறோம். அப்போ அது ஒரு டூத்லெஸ் லயனா அவங்க இருக்கணும். அவங்களால எதுவுமே செய்யக்கூடாது. அவங்க இன்னமும் அதிக எந்தவித தீங்கையும் செய்ய துணியக்கூடாது. அவங்க not that Lord break their necks, அவங்கள கொன்னுருங்க ஆண்டவரே அப்படின்றது அவருடைய ஜெபம் அல்ல. break their teeth அப்படின்ற போது நம்ம நிறைய நேரம் இந்த ஒரு கேள்வி எழும்புது, சங்கீதக்காரர் மாதிரி நம்ம ஜெபம் பண்ணலாமா,
அவர் மாதிரி நம்ம சொல்லலாமா என்ன? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது பழைய ஏற்பாட்டுல தானே. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவருடைய உபதேசங்களே வேறையா இருக்கே. அவங்க பல்லு வடைங்க, அவங்க தலைய போய் கல்லுல மோதுங்க, இப்படி எல்லாம் தாவீது பாடின மாதிரி நம்ம ஜெபிக்கலாமா என்பது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அப்போ அவர் ஆக்சுவலா அதுல மீன் பண்றது என்னன்னா, அந்த அவங்களுடைய அந்த எபிலிட்டி டு டூ ஈவில், டு கேட்ச் ஹோல்ட் ஆஃப் த ப்ரே, அது வந்து இல்லாம போக பண்ணுங்க ஆண்டவரே. அப்போ ஒரு அன்ஜஸ்ட் மென் அண்ட் விமென் இருக்கிறாங்க, துன்மார்க்கமான மக்கள் இருக்கிறாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த அச்சுறுத்தலா இருக்கிறாங்கன்னா, there is nothing wrong in praying that they become harmless. அவங்களால அவங்க எந்த தீங்குமே செய்ய முடியாதபடி அந்த வீரியம் அவர்கள் செயலிழந்து போகும்படி ஜெபிப்பதுல எந்தவித தப்பும் இல்லை என்று வேத கமெண்டேட்டர்ஸ் இத குறித்து சொல்றாங்க. அடுத்து 7வது வசனமும் 8வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா 4 விதமான ஒரு உருவகங்களை கொண்டு தாவீது இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அப்ப கடந்தோடுகிற தண்ணீரை போல அவர்கள் அழிந்து போகட்டும். Let them vanish like the water that flows away. அவன் தன் அம்புகளை தொடுக்கும் போது அவைகள் சின்ன பின்னமாய் போக கடவது. When they draw the bow, let their arrows be blunted. கரைந்து போகிற நத்தையை போல ஒழிந்து போவார்களாக. Like a slug melting away as it moves along. ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தை போல சூரியனை காணாதிருப்பார்களாக. Like a stillborn child, may they not see the sun. அப்ப இங்க தாவீது வந்து இன்னும் அதிகமாய் 4 இமேஜரிஸை யூஸ் பண்றார். 4 உருவகங்களை கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் எப்படி வந்து அவங்க செயல் இழந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஒப்புமை சொல்றத நம்ம பாக்குறோம். சோ இது எல்லாமே இந்த பிக்சர்ஸ்ல போட்டிருக்கேன். ஒரு பல்லில்லாத சிங்கமா இருக்கட்டும், இல்லை என்றால் கரைந்து ஓடுகிற தண்ணி அதுவா இருக்கட்டும், கரைந்து போகிற நத்தையா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பிறக்கும் பொழுதே ஒரு செயல் ஒரு உயிர் இல்லாத ஒரு குழந்தை சடலத்தை பாக்குறோம். இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா அவங்களோட ஹார்ம்லெஸ்னஸ், தீங்கற்ற தன்மையை குறிக்குது. இன்எஃபெக்டிவ்னஸ், இதால எந்த பிரயோஜனமும் இல்ல, பயனற்ற தன்மையை குறிக்குது. இன்சிக்னிபிகன்ஸ், முக்கியத்துவம் இல்லாத ஒரு தன்மையை இது குறிக்குது. முதலாவது அந்த தண்ணீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இப்ப நம்ம தண்ணி கடந்தோடுகிற தண்ணீர் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை அது வனாந்திரமா இருந்துச்சுன்னா அது அப்படியே இவாபரேட் ஆயிரும். சூரியனோட அது அப்படியே ஆவியா உறிஞ்சப்பட்டு ஆவியா மாறிடலாம். ஒருவேளை தரையில ஓடுற தண்ணினா அது அப்படியே ஊறி போயிடலாம், இல்லை என்றால் காய்ந்து மறைந்து விடும். இப்படியாய் ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் முறியடிக்கப்படட்டும். அவங்க அப்படியே just like that, just like the water which runs continuously, அவங்க வந்து may they just become nothing அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றத நம்ம பாக்குறோம். ரெண்டாவது அவர் வந்து அந்த அம்புகளை பற்றி சொல்றாரு. அம்புகளை தொடுக்கும் போது அது ஒண்ணும் இல்லாம போகட்டும் அப்படின்னு. அதை இங்கிலீஷ்ல பார்க்கும்போது இன்னும் அழகா கொடுத்திருக்கு. When they draw the bow, let their arrows be blunted. அது ஒருவேளை அவங்க அம்புன்னு நினைச்சு எடுக்கும் போது அந்த ஷாஃப்டே இல்லாத அம்பு எப்படி இருக்கும்? ஒரு தலையே கூர்மையான அந்த தலைப்பகுதி தான் முக்கியம் அம்புக்கு. அப்ப அது பிளண்டா இருந்தா அது அந்த டார்கெட்டை போய் அடிக்காது, அது வேஸ்ட், அது ஒரு குச்சி மாதிரி தான் அதுக்கப்புறம். சோ இந்த மாதிரி துன்மார்க்கர் இன்எஃபெக்டிவா ஆகட்டும் ஆண்டவரே என்று அவர் சொல்லி பாக்குறாரு. சோ வந்து அவங்க ஒரு பெரிய பிளான் இருக்கு, அந்த ஆரோவை எடுக்கிறாங்க அடிக்கிறதுக்கு. ஆனா எடுத்து பார்க்கும்போது அந்த ஆரோல ஒண்ணுமே இல்ல, அதற்கு அந்த கூர்மையான பகுதி இல்லாம அது வந்து ஒரு எப்படி ஒரு பென்சில் ஷார்ப் பண்ணப்படாம உடைந்து போயிருக்கோ அந்த மாதிரி ஆரோ இருந்துச்சுன்னா அந்த பிளான் டிராப் ஆயிரும். சோ இப்படியாய் துன்மார்க்கருடைய அனைத்து திட்டங்களும் ஏமாற்றம் அடையட்டும் அப்படின்னு சொல்லி இந்த உருவகத்தை அவர் சொல்றாரு. மூன்றாவது நம்ம பார்க்கும்போது கரைந்து போகிற நத்தை. இந்த பிக்சர்ல பாருங்க, அந்த நத்தை, அந்த ஸ்லைம் அப்படின்னு நம்ம சொல்றோம், அந்த ஸ்லக் ஸ்லைம் அப்படின்னு சொல்லி, அது வந்து அப்படியே வந்து அது போய்கொண்டே இருக்கிறது. போகிற வழியிலேயே அது வந்து
இட் ஜஸ்ட் லீவ்ஸ் இட். அது வந்து மெல்ட் ஆகுது, அது ஒரு லைன் ட்ரெயில் அப்படியே விட்டு செல்லுகிறது. சோ இந்த துன்மார்க்க ஜனங்கள் அப்படியே அதே மாதிரி அவங்க கரைந்து அப்படியே போகட்டும் அவங்களுடைய பாத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான்காவது, ஒரு ஸ்திரீயோடைய முதுரா பிண்டத்தை போல அவங்க சூரியனை காணக்கூடாது. அப்போ ஒருவேளை எவ்வளவு டிராஜிக்கா தாவீது யோசிக்கிறாரு. ஒரு பிறந்த ஒரு குழந்தை வந்து உயிர் ஓட்டம் இல்லாம பிறக்குது, அதுக்கு சமானமா எதிரிகள் போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரோ அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, இட் இஸ் ஜஸ்ட் டு கன்வே த மீனிங். அவர் என்ன சொல்றாரு, ஒருவேளை ஒரு குழந்தை அப்படி பிறக்குது, ஒரு இறந்து பிறக்குதுன்னா அது வந்து சூரியனையே பார்க்காது, வெளிச்சத்தையே பார்க்காது, அதுக்கு வந்து ஒரு வாழ்க்கையே கிடையாது. சோ துன்மார்க்கருடைய முடிவும் அவங்க அப்படியே ஸ்கொயர் ஒன்னுக்கு வந்துடட்டும், அவங்க எங்க ஆரம்பித்தாங்களோ அங்க வந்துடட்டும். அவங்களுக்கு துன்மார்க்கம் செய்யறது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சூழ்ச்சி செய்வது, அவர்களை அதிகமாய் கொடுமைப்படுத்துவதுதான் அவங்களுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோளா இருக்குன்னா அவங்க பிறக்காமல் இருப்பதே நலம் அப்படின்னு சொல்றதான் அவர் அப்படி சொல்றாரு. சோ அவங்க வந்து எந்தவித இந்த செல்வாக்கையோ இந்த பணம் பதவியை அவங்க அனுபவிக்கவே வேண்டாம். let them return to the let them be ended from the beginning. அவங்க வாழ்க்கையே வாழாத மாதிரி அந்த ஒரு முதுரா பிண்டத்திற்கு அவங்க போய் சேர்ந்துடட்டும், அந்த கண்டிஷனுக்கு அவங்க போகட்டும் என்று அவர் மிகுந்த ஆதங்கத்தோடு சொல்றத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த 6 வசனத்துல இப்படி இந்த துன்மார்க்க ஜனங்கள் எப்படி தண்டிக்கப்படணும், ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கொண்டு இருக்கும் போது கடைசியாய் 9-11 அவருடைய அந்த போக்கஸ் இட் ஷிஃப்ட்ஸ் டு காட். கர்த்தர் என்ன செய்ய போகிறார், ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது, கர்த்தர் எப்படியாய் நீதி செய்வார் என்பதை சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு 9ஆம் வசனத்துல, முள் நெருப்பினால் தங்கள் பானைகளில் சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போடுவார். Before your pots can feel the heat of the thorns. இந்த வசனத்தை நம்ம நிறுத்தி வாசிக்கும் போது நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, we have to imagine ஒரு பானை வைக்கப்பட்டிருக்கு, பானைக்கு நெருப்பு ஏற்றப்படுது, ஒரு முள் நெருப்பு, நிறைய விறகு எல்லாம் முட்கள் எல்லாம் சேர்த்து விறகு எல்லாம் சேர்த்து நெருப்பு ஏத்துறாங்க. அந்த பானைக்குள்ள ஒருவேளை இறைச்சி சமைக்கலாம், ஏதோ ஒண்ணு சமைக்கிறாங்க, அது பச்சையா இருக்கு, இட்ஸ் ரா, அது இன்னும் சமைக்கல. ஆனா அந்த பானையில சூடு வரதுக்கு முன்னாடியே அப்படியே ஒரு சுழல் காற்று வந்து அடிச்சுட்டு போயிருச்சுன்னா பானைய நெருப்ப அதுக்குள்ள இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு சுழல் காற்று போல அடித்து கொண்டு போனா அது என்ன முடிவை கொடுக்குமோ அப்படி ஆண்டவர் இவர்களுக்கு செய்வார்களாக. ஆண்டவருடைய கோபம் அவ்வளவு ஹேஸ்டியா, அவ்வளவு ஸ்விஃப்டா, அவ்வளவு விரைவா இவர்கள் மேல வரும் அப்படின்றத தாவீது சொல்றாரு. அப்போ பானைகள் சூடேறும் முன்னே அவர் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவார். இதுதான் ஆண்டவர் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை என்று தாவீது இத சொல்றாரு. அப்போ இது இந்த 9-11 வசனங்கள் பார்க்கும் போது தாவீதுக்கு கர்த்தர் மேல இருந்த நம்பிக்கை ரொம்ப கிளியரா தெரியுது. இப்போதைக்கு ஆண்டவர் நீதி செய்யாதது போல, ஆண்டவர் எங்கேயோ தூரமா இருப்பது போல இருக்கலாம், ஜஸ்டிஸ் இஸ் லேக்கிங். ஆனா ஒரு நாள் துன்மார்க்கர் நிச்சயமாய் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஏன்னா அவர் நீதி உள்ளவர். கண்டிப்பா நீதிமான்களுக்கு ஒரு நன்மை, ஒரு ரிவார்ட் கர்த்தர் கொடுப்பார் அப்படின்றத தாவீது சொல்றாரு. சோ ஒருவேளை நேரம் எடுக்கலாம், இந்த காரியங்களை ஆண்டவர் செய்வதற்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம். ஆனாலும் ஆண்டவர் நிச்சயமாய் he will sweep the wicked. இந்த பிக்சர்ல போட்டிருக்கேன், எப்படி ஒரு பெருக்கிறவங்க அப்படியே குப்பையை அள்ளி தள்ளுறாங்களோ அதே மாதிரி ஆண்டவர் அப்படியே துன்மார்க்கரை வாரி கொண்டு போயிருவாரு அப்படின்றதுதான் வேதாகமத்துல கர்த்தர் காண்பிக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. அப்போ வந்து இதுல விசேஷமாய் நம்ம இத கூர்ந்து வாசிக்கும் போது the wrath of God, ஆண்டவருடைய கோபத்தை குறித்து நம்ம பாக்குறோம். they will be taken as a whirlwind. இந்த சுழல் காற்றோடைய பிக்சரை பாருங்க. நம்ம சுழல் காற்றை பார்க்கும் போதே, அந்த பிக்சர்ல பார்க்கும் போதே அது ஒரு பெரிய பயம் உண்டாக்குகிறது, ஒரு பயங்கர பிரமிப்பா இருக்கிறது, அது மிகுந்த அழிவை கொடுக்கக்கூடியது.
அப்போ வந்து அப்படி ஒரு சுழல் காற்று அது வந்து அவங்க எல்லாம் அப்படியே எடுத்துக்கொண்டு செல்லப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இது எதுக்காக மெயினானா ஆண்டவருடைய டைமிங். அது வந்து அவ்வளோ ஹேஸ்டியா அந்த ஃபிளேம்ஸ் வந்து ஆண்டவர் அப்படியே சுழல் காற்றுல அழித்து கொண்டு போவாரு. அது ஒரு தவிர்க்க முடியாததாக பயங்கரமாக விரைவானதாய் அது நடக்கும் அப்படின்றத தாவீது இமேஜின் பண்ணி அவர் வந்து அதை பாடுறாரு. அப்போ வந்து நம்ம இதுல பார்க்கும்போது ஆண்டவர் தன்னுடைய எதிரிகளுக்கு எதிராய் துன்மார்க்கருக்கு எதிராய் அவர் ஜெயம் எடுக்கும் போது நம்மளுடைய வேதாகமம் புதிய ஏற்பாடு நேர ரெவலேஷன்ஸ்ல நிறைய நம்மளுக்கு அதை பத்தி நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம், நேற்று தினத்துல 12ஆம் அதிகாரத்துல பார்த்தோம், 19ஆம் அதிகாரம், இது எல்லாத்துலயும் பார்க்கும்போது நிறைய ஆண்டவர் எப்படி அதை ஆர்ப்பரிக்கிறார், ஆண்டவர் அந்த மது ஆலையை மிதிப்பது போல எதிரிகளை எப்படி மிதிக்கிறார், வெள்ளை குதிரையில அவர் நியாயம் தீர்க்க அவர் எப்படி மகிமையோடு திரும்ப வருவார். God's triumph over the wicked people is being celebrated in the Bible, in the book of Revelations. அப்போ அதுல சொல்லப்படுது அவங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று சொல்லி. சோ இது ஒன்னும் ஒரு புதிய ஒரு கருத்து கிடையாது. நிச்சயமாய் ஆண்டவர் திரும்ப வரும்போது அந்த நியாய தீர்ப்பின் நாளில் அவர் இதை நிச்சயமா செய்வாரு. நம்ம வாசிக்கிறோம் 14ஆம் அதிகாரத்துல, அந்த தூதன் அரிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல ஏறி இருந்தவர் உண்மை என்றும் சத்தியம் உள்ளவர் என்றும் எண்ணப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிற தேவன். அப்போ இப்படியாய் அந்த காட்சிகள் இடம் பிடிக்கிறத நம்ம பாக்குறோம். சோ வந்து தாவீது வந்து என்ன எதிர்பார்க்கிறார், இந்த 6ல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது தாவீது என்ன அவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, ஒரு உடனடியான ஒரு நியாய தீர்ப்பு. இந்த ஜனங்களை ஆண்டவரே இப்படி விட்டுறாதீங்க, கடுமையாக இவங்களை டேக் them to task Lord, நீர் நீதி உள்ளவர் தானே, இவங்க இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்ற ஒரு ஆதங்கத்தை நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, அவங்க இனிமேலும் தீங்கு செய்யக்கூடாது, அவங்கள வலுவிழக்க செய்யுங்க, அவங்களுடைய வீரியத்தை குறைத்தருளுங்க, அவங்களை செயலிழக்க செய்யுங்க. அதற்குதான் அவர் அந்த இமேஜரிஸ் எல்லாம் யூஸ் பண்றாரு. ஸ்மாஷ் their teeth, break their fangs, cut off the sharp tip of arrows. அப்ப அவங்களுடைய பற்களை உடைப்பதும் அந்த அம்புகளுடைய கூர்மைத்தனத்தை உடைக்கிறதும், இப்படி ஒரு கிராபிக் ஒரு பிக்சர் பாக்குற மாதிரி அவர் அதை யூஸ் பண்றத பாக்குறோம். அண்ட் ஆல்சோ அந்த கிரீச்சர்ஸ் எல்லாம் சொல்றாரு, சிங்கமா இருக்கட்டும், கரைந்து போகிற நத்தை, இல்லை என்றால் ஒரு மிஸ்கேரேஜ் ஆன ஒரு குழந்தையோடைய அந்த ஃபீட்டஸ் எப்படி அது உயிர் இல்லாம போகுதோ, இப்படியா இந்த ஈவில் டூவர்ஸ் போகட்டும், ஆண்டவரே இதை சீக்கிரமா செய்யுங்க, உங்க வேகத்துக்கு இதை கொண்டு வந்து செய்யுங்க ஆண்டவரே, ஒரு சுழல் காற்றை போல இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்றத நம்ம பாக்குறோம். கடைசியாய் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் என்ன சொல்லி முடிக்கிறார், பழி வாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழுவான். The righteous will be glad when they are avenged. அவன் பாதங்களை துன்மார்க்கனுடைய ரத்தத்திலே கழுவுவான். When they bathe their feet in the blood of the wicked. அப்போ இது எல்லாமே ஏன் நீங்க செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு பார்த்தா, நீதிமான் உங்களையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஜனக்கூட்டம் உண்மையாய் உம்மை சேவித்து உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நீர் சத்தியம் உள்ளவர், நீர் நீதி செய்வர், ஜனங்களை வந்து பொல்லாதவர்களின் கைகள்ல விடமாட்டீர், நீர் ஏதாவது செய்வீர், நீர் விடுவிப்பீர், அதற்கு வந்து ஒரு தக்க பலனை நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் உங்களை பார்த்து கொண்டிருக்கு. அப்ப நீங்க பழி வாங்கும் போது நீதிமான் மகிழுவான், அவனுடைய பாதங்களை துன்மார்க்கனுடைய ரத்தத்தில் கழுவுவான் என்று சொல்லி தாவீது மிகுந்த வாஞ்சையாய் அதை சொல்றத நம்ம பாக்குறோம். அப்போ ஒரு சின்னர் உடைய டிஸ்ட்ரக்ஷன், ஒரு பாவியோடைய முடிவு பார்க்கும் போது 2 விதமான ஒரு ப்ராமிசஸ் இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு, ஆண்டவருடைய பிள்ளைகள், அதாவது நீதிமான்கள், ஆண்டவரையே சேவிக்கிற பிள்ளைகள் will be encouraged and comforted.
அவங்களுக்கு இதனால ஒரு பெரிய உற்சாகமும் ஒரு ஆறுதலும் கிடைக்கும். ரெண்டாவது, ஒருவேளை இன்னொரு பாவிக்கு ஆண்டவர் இப்படி தண்டனை கொடுக்கும் போது மற்ற பாவிகள், மற்ற துன்மார்க்கர் இதை பார்த்து அவர்கள் மனம் திரும்ப, அவர்களுடைய பாவ வழியை விட்டு மனம் திரும்ப ஏதுவா இருக்கும் என்று இந்த வசனம் சொல்லுது. அப்போ the righteous shall rejoice when they see the vengeance. இந்த wicked peopleக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த பாம்ப் அண்ட் பவர், அவங்களுக்கு இருக்கிற பதவி பலம், இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் சூழ்நிலையா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் சபைக்கு விரோதமாய் ஒரு துன்புறுத்தல், முழு உலகத்திலையும் நம்ம அடிக்கடி தியானிக்கிற அந்த persecuted church, the persecuted Christians நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சபைக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை எடுத்துக்கொள்ளலாம். இல்ல சத்துரு தன்னுடைய பொல்லாத திட்டங்களை தீட்டி ஆண்டவருடைய ஜனங்கள் ஒடுக்கப்படணும், அவர்கள் இல்லாமல் போகணும் என்று சொல்லுகிற ஒரு வித்தியாசமான அரசியல் கால சூழ்நிலையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த துன்மார்க்கரை நம்ம பார்க்கும்போது அவங்க எப்படி செழித்து போறாங்க, அவங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் எவ்வளவு வேகமாய் பரவி கொண்டு இருக்கு, எவ்வளவு விதமான நுணுக்கங்களை அவங்க தயார் செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு அது எப்பவுமே டிஸ்கரேஜ்மெண்டா இருக்கு. இட் இஸ் a discouragement to the righteous. அப்போ நான் ஆண்டவரை தேடுறதுனால என்ன பயன் இருக்கு, இவங்க தானே நல்லா இருக்காங்க, நம்ம ஆண்டவர் இப்படி உண்மையா தேடி எனக்கு என்ன கிடைக்குது. So it becomes a question to their foundation. இந்த சங்கீதக்காரர் 73ஆம் சங்கீதத்துல ரொம்ப அழகாய் இந்த கேள்வியை கேட்கிறார். நான் விருதாவாக தானே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி என் கைகளை கழுவுனேன், அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கிறத நம்ம இதோட ரிலேட் பண்ணலாம். அப்போ இந்த துன்மார்க்கருடைய ஆடம்பரம், அவங்க செழிப்பு, அது எல்லாமே ஆண்டவர் மேல நம்ம போட்டிருக்கிற அடித்தளத்தையே கேள்விக்குறியா சில நேரத்துல ஆக்குது. அப்போ ஆண்டவர் நீதி செய்யும் போது, ஆண்டவர் அவருடைய நியாய தீர்ப்பை விரைவாய் செய்யும் போது it gives them great satisfaction. ஆண்டவர் பாதுகாக்கிறார், ஆண்டவர் பதில் செய்கிற தேவன், ஆண்டவர் இந்த உலகத்தை அரசாளுகிறார் என்று ஒரு பெரிய நம்பிக்கை வருது. அந்த 73ஆம் சங்கீதமும் அந்த நோட்ல தான் முடியும். அவங்க முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமா இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலா அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் பார்த்தா, நான் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தினேன், ஐ வெயிட்டட் அண்ட் வாட்ச்ட், அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்றாரு. சோ அவங்க அவங்க கால்களே ரத்தத்துல பதியும்படியாய் ஒரு பெரிய ஒரு வார்ஃபேர் மாதிரி, ஒரு பேட்டில் ஃபீல்டு மாதிரி அவங்க எல்லாருமே ஆண்டவர் முற்றுமுடிய சங்கரித்து விடுவார், பாவிகளுக்கு ஒரு அழிவு தான் வரும் அப்படின்றது ஒரு உற்சாகமான செய்தி. அப்போ இது மெயினா எதுக்காக அப்படின்னா, பாவம் செய்யறது குறித்த ஒரு கான்சிக்வன்ஸ நம்ம எல்லாருக்குமே அது இருதயத்துல கொடுக்கணும். உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது, உமது நியாய தீர்ப்புகளுக்கு நான் பயப்படுகிறேன் என்று தாவீது எழுதுறாரு. அப்போ யாருக்கோ இது நடக்குது அப்படின்றது இருக்கட்டும், ஆனாலும் நானும் ஒருவேளை தப்பு செஞ்சேனா, நானும் ஒருவேளை பாவிகளோட வழியில் நின்னு நானும் அவர்களை போல நான் மாறுவேன்னா, எனக்கும் அதே வித தண்டனையை ஆண்டவர் கொடுப்பார். So it helps us to be very cautious. நம்மளை பாவத்திலிருந்து பாதுகாப்பதற்கு அது ஒரு பெரிய வார்னிங்கா இருக்கு. அண்ட் 11ஆம் வசனத்துல, அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியில் நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். அப்ப அந்த முடிவை பார்க்கும் போது அவன் ஒரு பெரிய டெஸ்டிமனிய கொடுக்கிறான். மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. Surely the righteous are rewarded. Surely there is a God who judges the earth. ரெண்டு விதமான ஷூரிட்டிஸ் ஆஃப் த லைஃப் அதை முன்வைக்கிறார் தாவீது கடைசி வசனத்துல. நிச்சயமாய் அவங்களுக்கு ஒரு ரிவார்டு உண்டு. Righteous people will be rewarded. ரெண்டாவது, யாரோ பூமியை ஆளுக செய்யல, சத்தியமுள்ள தேவன், நீதியுள்ள நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். Everything is in control with God. அதை நம்ம புரிந்து கொள்ளுவோம். அப்போ அந்த ரெண்டாவது அந்த ப்ராமிஸ், the sinners should be convinced and converted. அப்போ ஒரு moral order இருக்கு,
அதுல நிச்சயமாய் அந்த ஒரு ஒழுங்கு, அந்த தார்மீக பொறுப்புன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? கர்த்தர் வந்து நல்லவர்களுக்கு, ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். அதே நேரத்துல அவர் துன்மார்க்கரை நியாயம் தீர்ப்பார். அப்போ இந்த ஒரு காரியம் நம்மளை ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாய் நம்மை வைக்கிறது. அப்போ ஒருவேளை வந்து இந்த உலகத்தின் காரியத்துல நமக்கு ரிவார்டு இல்லாம இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் வந்து நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகள் ஒருவேளை அலட்சியப்பட்டிருக்கலாம், இகழ்ந்து போயிருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம், அவங்க கேட்பாரற்று ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், அவங்களுடைய நியாயங்கள் எடுபடாம இருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் பலன் கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய அந்த ஆனர் அண்ட் ரிவார்ட்ஸ் ஆண்டவர் கொடுப்பார். அப்போ the one who prays for justice and who sees the unjust being dealt must rejoice. ஆண்டவர் அவருடைய நியாயத்தை செய்யும் போது நம்மளுடைய ஒரே பங்கு, அதை குறித்து நம்ம சந்தோஷப்படுறதுக்கு நம்ம அழைக்கப்படுறோம். அப்போ எப்படி மத்தவங்களுடைய அழிவுல நான் எப்படி சந்தோஷப்பட முடியும் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். நான் என்னுடைய எதிரி விழுந்தா நான் வந்து சந்தோஷப்படலாமா அப்படின்னு சொல்லி. பட் God is doing justice in this earth. ஆண்டவர் வந்து நீதி செய்கிறார். அதனால நம்ம நிச்சயமாய் அதை குறித்து நம்மளுடைய ஜெபங்களும் அதை குறித்ததா இருக்கணும். அதை ஆண்டவர் அத கையில எடுத்து அவர் ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கும் போது நம்ம ரொம்ப வேர்ல்ட்லியா, ஹியூமன்லியா அந்த மக்களுக்காக நம்ம கஷ்டப்படுறதை பார்க்கிலும் ஆண்டவர் நீதி செய்கிறார் என்பதை குறித்து நாம் களி கூற அழைக்கப்படுகிறோம். சோ நம்ம வந்து மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்றும், மெய்யாய் பூமியில் நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்றும் மனுஷன் சொல்லுவான் என்ற அந்த குறிப்போடு இந்த சங்கீதம் முடிகிறது. அப்போ இதனுடைய கன்க்ளூஷன் அப்படின்னு பார்க்கும்போது, we just have to rejoice, be assured of God's ultimate justice. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அனைத்தையும் அறிகிறார். அவர் ஒவ்வொரு தனி மனுஷனுடைய நடவடிக்கைகளை அறிந்திருக்கிறார். He is watching everything and he will do justice. He is a God of justice. அவர் கண்டிப்பா அவர் வந்து நீதி செய்வார் என்பது நமக்கு ஒரு சந்தோஷத்தின் செய்தி. சோ நம்ம அததான் நம்ம எதிர்பார்த்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த ஆண்டவருடைய நீதி, ஆண்டவருடைய நியாயத்திற்காக ஏங்கி கொண்டு இருக்கிறோம்னா நாம் செய்ய வேண்டிய 4 காரியங்கள் என்ன அப்படின்னு இந்த சங்கீதம் 1-11 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, முதலாவது நம்ம வந்து அதை அனைத்தையும் ஜெபத்துல நம்ம முன்வைக்கணும். நாம் ஜெபிக்காத காரியத்தை குறித்து நம்ம விமர்சிக்க நமக்கு தகுதியே கிடையாது. தேசத்துல இப்படி நடக்குது, அது நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வெறும் செய்திகளை பார்த்து நம்ம வந்து ஒரு கிரிட்டிக்காகவோ ஒரு கமெண்டேட்டராவோ இருக்க நம்மளை ஆண்டவர் அழைக்கல. ஆபிரகாம் பின்னும் தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருந்தான் என்று நம்ம பாக்குற மாதிரி, இதை அனைத்தையும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபமாய் நம்ம முன்வைக்க அழைக்கப்படுறோம். And we have to expect that God is hearing it. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் என்ற நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்க அழைக்கப்படுறோம். ரெண்டாவது, இந்த ஜனங்களுடைய அனைத்து நேச்சர் God knows அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளவு மோசம் அப்படின்றது இல்ல, எனக்கு மேல ஆண்டவருக்கும் தெரியும் அப்படின்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். மூன்றாவது, எப்பொழுதுமே அவர்கள் அழியணும் அப்படின்றத விட அவர்களுடைய கிரியைகள், let it become harmless, let it become ineffective, let it become insignificant அப்படின்றதே ஜெப குறிப்பாய் இருக்கணும். நான்காவது, நிச்சயம் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும். இதெல்லாம் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கும், ஆண்டவர் எதையும் பார்த்துட்டு விட்டுருவாரு, நம்ம மட்டும் ஒரு தப்பு பண்ணா அவர் உடனே நம்மள பிடிச்சிருவாரு இப்படின்ற இந்த தப்பான கண்ணோட்டம், ஒரு டிசப்பாயிண்டிங் பிஹேவியர் இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஆளுகை செய்கிறார், கர்த்தர் நீதி செய்வார் அப்படின்ற ஒரு பெரிய கான்பிடன்ஸோடு நம்மளுடைய அப்ரோச் இருக்கணும். அண்ட் இந்த தாட் ஃபார் த டே அதோட நம்ம முடிக்கலாம் 4 பாயிண்ட்ஸோட. ஒன்னு, அவர் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். So God will deal with the unjust in his time. ஒருவேளை நான் நினைக்கிற காலகட்டத்துல ஆண்டவர் செய்ய மாட்டார், ஆனா in his timing அவருடைய நேரம்னு ஒண்ணு இருக்கும்.
ஆண்டவர் சவுலை நம்ம பார்க்கும்போது பரிசேயனாகிய சவுல் அநேகரை கொண்டு கொண்டிருந்தாரு. நிறைய பேரை he was there to kill them. ஆண்டவர் அலோவ் பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஆனாலும் ஒரு என்கவுண்டர் வச்சிருந்தார் சவுலுக்கு. அதுக்கப்புறம் சவுலை அவர் பிடித்தார், ஒரு பெரிய பரம தரிசனத்தை கொடுத்தார். பவுல் மூலமாய் ஒரு பெரிய சபையை, அந்த ஆதி அப்போஸ்தல சபையை உலகம் முழுவதும் பரவ வைத்தார். அதே மாதிரி ஏரோதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவர் யாக்கோபை கொலை செய்தார். அதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஜேம்ஸ் வாஸ் மர்டர்ட் பை ஹெராட். ஆனாலும் பேதுருவை ஒப்பு கொடுக்கல. அந்த ஒரு சம்பவம் நடந்தது. ஆனா பேதுருவை ஏரோதின் கைக்கு விடுதலை பண்ணினார். சோ அப்படி பார்க்கும்போது சில காரியங்களை தேவன் அனுமதிப்பார். ஆனாலும் ஏன் டைமிங் படி கிடையாது, நான் நினைக்கிற நேரத்துல கிடையாது. ஆண்டவர் குறிக்கிற காலத்துல அவர் செய்யும் போது அது அப்படியே அந்த சுழல் காற்று வாரி கொண்டு போகும் போது நடக்கிற மாதிரி மிகுந்த விரைவாய் அது நடக்கும். நான் இமீடியட்டா லார்ட், நவ் லார்ட் அப்படின்னு சொல்றதுனால இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். பட் I should be confident of one thing. God will take care of the unjust in his timing. ஆண்டவர் அவருடைய நேர கட்டத்துல, அவருடைய கால அட்டவணையில அவர் துன்மார்க்கரை அவர் ஹேண்டில் பண்ணிப்பாரு. அது ஒருவேளை என் டைம் லைன்ல இருக்காது, ஆனா ஆண்டவருடைய அந்த டைம் லைன்ல அது நடக்கும். ரெண்டாவது, அவர் மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். அப்போ நம்மளுக்கு அனுதினம் we are being hurt by bad peopleன்னு வச்சுக்கலாமே. சோ நிறைய நம்மளுக்கு ஒர்க் பிளேஸ்ல இருக்கலாம், பிசினஸ்ல இருக்கலாம், ஒரு நெய்பர்ஹுட்ல இருக்கலாம், இல்ல நம்ம சபைக்கு விரோதமா எழும்புகிற காரியங்களா இருக்கலாம். there are people hurting us or ரொம்ப த்ரெட்டா இருக்கிறாங்க நமக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? first we should accept the reality. இந்த இன்இக்வாலிட்டி இருந்து கொண்டேதான் இருக்கு. லாவால செய்ய முடியாதது, லா அவங்களுக்கு ஃபேவரா இருக்கலாம். அது மாதிரி இப்போ இவ்வளோ பேர் பர்சிக்யூட் ஆறாங்களே, இவ்வளோ பொய்யான கேசஸ் கொடுக்குறாங்களே, ஏன் நமக்கு இந்த மைனாரிட்டிஸ்க்கு எதிராய் ஒரு சட்டம் ப்ரொடெக்ஷனுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தோணும். அப்போ we just have to accept the burden of this inequality. இதுதான் இன்றைய உலகம் என்பதை முதல்ல புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது, we have to leave the situation to God. We cannot just expect immediately God should do something. No, அவர் சொல்றாரு நானே பதில் செய்வேன், பழிவாங்குதல் எனக்குரியது. ஆண்டவர் கையில அதை நம்ம விட்டு கொடுக்கணும். மூணாவது, அதற்காக நம்ம காத்திருக்கணும். ஏன்னா அவர் பலன் கொடுக்கிற தேவன். துன்மார்க்கருக்கு இந்த உலகம் சொர்க்கம் மாதிரி இருக்கும், பரலோகம் மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு ஒரு இட்டர்னல் லைஃப் இருக்கு. சோ அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களும் பரலோகத்திற்கு வர வேண்டும், ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். அதனாலதான் அவர் தாமதிக்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம். சோ even though this world appears to lack justice, for God's people the best is yet to come. ஆண்டவர் ஒரு பெரிய மேன்மையை வைத்திருக்கிறார். அவர் பலன் கொடுக்கிற தேவன். அதற்காக நம்ம வெயிட் பண்ணணும். Third thought for the day. ஒரு ஷூரிட்டி இருக்கு நமக்கு இந்த லைஃப்ல. there is a reward. நான் வீணாய் ஆண்டவரை நான் தேடினா, எனக்கு ஆண்டவரை தேடி என்ன அப்படின்ற கேள்வி நமக்குள்ள வரவே கூடாது. there is a reward for the righteous. பவுல் சொல்லும் போது கொலோசையர் 3ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, 23-25 வசனத்தை, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. சோ அதுக்கு என்ன கண்டிஷன்? we need to do everything with all our heart as if working for the Lord. நம்ம எதை செய்தாலும் நம்மளுக்கு பலன் கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று சொல்லி முழு இருதயத்தோடு செய்ய நம்ம அழைக்கப்படுறோம். எபிரேயர் 12லயும் நம்ம வாசிக்கிறோம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் அதை பற்றி கொள்ள கடவோம். சோ நம்ம எப்படி ஆண்டவரை சேவிக்கிறோமோ அதை தொடர்ந்து பயத்தோடு நடுக்கத்தோடு
ஒரு உற்சாகத்தோடு முழு மனதோடு நாம் செய்ய அழைக்கப்படுறோம். ஏன்னா கர்த்தர் நமக்கு பலன் தருகிற தேவன். So the righteous will receive the just reward. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நான் ஒரு ரட்சகரா பார்க்கணும், அதே நேரத்துல நியாயாதிபதியா பார்க்கணும். சோ அவரு இன்னைக்கு வாட் இஸ் அவர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நாமளே கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். நான் எந்த விதமாய் பார்க்க இருக்க போறேன், என்னுடைய ஆக்ஷன்ஸுக்கு எனக்கு ரிவார்ட் கிடைக்குமா, எனக்கு பெனால்டி கிடைக்குமா, அவருடைய கிருபை எனக்கு எப்படியாய் கிடைத்திருக்கிறது, நான் அவரை ஆராதிக்கிறேன், உண்மையாய் ஆராதிக்கிறேனா அப்படின்னு சொல்லி I just have to focus on the judge Jesus Christ. அவர் திரும்ப வரப்போகிறார், அவர் இந்த உலகத்துல அவர் நீதி செய்வார் என்பதை கடைசியாய் நமக்குள்ள இந்த சங்கீதங்கள் 54 இருந்து நம்ம தியானிச்சுட்டு வரோம். இது எல்லாத்துலயும் அந்த ஒரே இம்ப்ரகேட்டரி சாம்ஸ் அப்படின்னு சொல்ற நியாய தீர்ப்பின் சங்கீதம். எதிரிகளுக்கு விரோதமாய் தாவீது முன்வைக்கிற வேண்டுதல்கள், அவர்கள் பழிவாங்கப்பட வேண்டும், அவர்கள் ஒண்ணும் இல்லாம போகணும், அவங்களுடைய அந்த முடிவிற்கு சொல்லுகிற கொஞ்சம் கொடூரமான ஒரு சங்கீதத்தை நம்ம இந்த 54 இருந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த நியூ டெஸ்டமெண்ட் பிலீவர்ஸ் அப்படின்னு சொல்ற புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளான நமக்கு ஏசு கிறிஸ்துவோடைய டீச்சிங்க்கு இது அப்ராப்ரியேட்டா இல்லையே, அது எப்படி நம்ம எனிமீஸ் அழிந்து போனோம்னு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் மத்தேயு 5ல சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நன்மை செய்யுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று தானே சொல்றாரு. How do we respond to a passage like this? Can we use such harsh languages in our prayer? அப்படின்றது நம்ம இருதயத்தின் என்ன அலைகள்ல ஓடிக்கொண்டே இருக்கிற கேள்வி. அப்ப அதற்கு என்ன ஆன்சர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம 2 விதமான ரெஸ்பான்சஸ் நம்ம யோசிச்சுக்கணும். ஒன்னு பர்சனல் ரெஸ்பான்ஸ் டு த ஈவில் அரவுண்ட் அஸ், இன்னொன்னு கார்ப்பரேட் ரெஸ்பான்ஸ். ஒரு தனிப்பட்ட முறையில நான் ஒரு துன்மார்க்கத்தையோ நான் பார்க்கும் காரியம் கார்ப்பரேட்டா சபையாய் as a body of Christ, how do I view it? So பர்சனல் லெவல்ல பார்க்கும்போது நிச்சயமாய் ஆண்டவருடைய டீச்சிங்ஸ் தான். ரோமர் 12ல பார்க்கும்போது யாருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீங்க, எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்யுங்கள், எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள், பழிவாங்குதல் எனக்குரியது என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்க. லீவ் இட் டு மீ, நான் பார்த்துப்பேன், நீங்க இத தீமைக்கு தீமை கையில எடுக்காதீங்க. யூ டோன்ட் பிகம் ஸ்பிரிச்சுவல் டெரரிஸ்ட் டேக்கிங் எவ்ரிதிங் இன்டு யுவர் ஹேண்ட்ஸ். அதுதான் பிப்ளிக்கல் டீச்சிங். ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். So this is the personal response to the evil around us. At the same time, there is a corporate response. அப்போ பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல நான் சபையின் ஒரு மெம்பர், எங்கேயோ ஒரு சபை எரிக்கப்படுகிறது, எங்கேயோ ஒரு சபைக்கு ஒரு ஆராதிப்பதற்கு தடை வருகிறது, ஜனங்கள் ஆண்டவருடைய ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு வரும்போது as members of Christ we should pray earnestly that God's justice will prevail. அப்ப அந்த அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆண்டவர் செயல்படணும், ஆண்டவர் அவருடைய நீதியை வெளிப்படுத்தணும், ஆண்டவர் பலனை கொடுக்கணும், ஆண்டவர் ஒரு சுழல் காற்றை போல இவர்களை வாரி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பதுல எந்த தப்புமே கிடையாது என்பதை நம்ம இதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். Because there is going to be a day when God is going to come again. ரோமர் 2ல நம்ம வாசிக்கிறோம், ஏசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். So Jesus Christ நியாய தீர்ப்பு நாளில அவர் நியாயம் செய்வார், மனுஷருடைய எல்லா அந்தரங்க காரியங்களுக்கும் அவர் நியாயம் செய்வார். அப்ப வெளிப்படுத்தல் விசேஷம் அதுலதான் முடியுது. ஆண்டவருடைய கோபாக்கினை எப்படியாய் கட்டவிழ்க்கப்படும், எப்படி தண்டனை ஜனங்களுக்கு வரும், அதே நேரத்துல அங்கேயும் நம்ம பார்க்கும்போது அதை பார்த்து கொண்டிருக்கிற வெண் வஸ்திரம் தரித்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால ஜெயித்த, சாட்சியின் வசனத்தினால ஜெயித்த அந்த ஜனக்கூட்டம் எப்படியாய் ஒரு ஆரவாரம் செய்கிறார்கள். ரெவலேஷன்ஸ் 19 நம்ம வாசிக்கிறோம், புறஜாதிகளை வெட்டும்படி அவர் வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, அவர் இருப்பு கோலால் அரசாளுவார், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்.
அப்போ இதெல்லாம் நடக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பாடுறாங்க? பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் ஆனவைகள். நிச்சயமாய் நாமும் இந்த ஜனக்கூட்டத்தில் ஒருவராய் கண்டிப்பா இருப்போம் அப்படின்ற அந்த விசுவாசத்தோடு நம்ம இந்த சங்கீதத்தை நிறைவு செய்வோம். So we can prayerfully rejoice in the assurance that every evil against people of God, against people who belong to Christ, will be avenged by a loving God. So இப்படிதான் நம்மளுடைய அந்த imprecatory prayers நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம ரெக்வெஸ்ட் பிளேஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த 54ஆம் சங்கீதத்திலிருந்து 58ஆம் சங்கீதத்துல நமக்குள்ள இருக்கிற ஒரு கேள்விக்கு அது ஒரு பதிலாய் இருக்கிறது. சோ ஆண்டவர் நியாயம் செய்வார். அவருடைய நியாய தீர்ப்பு சத்தியமும் நீதியும் ஆனவைகள். He is the judge of the earth. அவர் மெய்யாய் பலன் செய்வார். அவர் நீதிமானுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன் என்பது அந்த உற்சாகத்தோடு, அந்த நல்ல நினைவுகளோடு, அந்த விசுவாசத்தோடு நம்ம இந்த கிறிஸ்டியன் ஜேர்னில எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும், எவ்வளோ பாரமாய் காரியங்கள் இருந்தாலும் நம்ம அதை சந்தோஷமாய் எடுத்துக்கொண்டு நம்ம ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுவோம். ஆண்டவருக்கு மகிமையாய் வாழுவோம். தேங்க்யூ வெரி மச். Thank you, sister. Magdalene sister, can you do the closing prayer? சரிங்க. அன்பு மிரக்கம் மகா கிருபை நிறைந்த கர்த்தாவே, நன்றியோட ஸ்துதிக்கிறோம்ப்பா. அந்த காலை வேலைக்காய் நன்றியோட ஸ்தோத்திரம். எங்களை கேட்ட இந்த சங்கீத பிரகாரம் தாவீதுக்கு தேவரீ கர்த்தாவே, சத்துருக்கள் மத்தியிலும் தேவரீர் தாவீதுக்காக ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தினீர். நீதிமான்களுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாயிருந்தாலும் தேவரீர் அவர்கள் விடுவிக்கிறது போல கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் இருக்கிற சூழ்நிலைகளிலும், நாங்கள் வேலை செய்த ஸ்தானங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள் மத்தியிலும் தேவரீர் கர்த்தாவுடைய வசனத்தின் பிரகாரம் கர்த்தாவே, நாங்களை காத்துக்கொள்ள எங்களுக்காக நீர் நீதி செய்ய முடியாத கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். செய்து கொடுத்த கர்த்தாவுடைய மக்களையும் கருத்து தருகிறோம். குடும்பங்களை ஆசீர்வதியும். இல்லை பங்கற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவர் குடும்பங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த பகல் வேலையில் எங்கள் ஒவ்வொருடையும் கருத்து தாழ்த்தி தருகிறோம். தரி நீர் பொறுப்படுத்திக் துதிகனமை எல்லாம் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Amen.